எல்லாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வாக்கில் இயேசு உங்கள் வீட்டிற்குள் வந்தால் என்ன நடக்கும்? உடைக்கப்பட்ட இருதயத்திற்கு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஆச்சரியமானவர்களே, வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வர மாட்டாங்களா? நம்ம வாழ்க்கையில ஒரு அதிசயம் செய்ய மாட்டாங்களா? ஒரு அற்புதத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்கத்தோட காத்துட்டு இருப்போம். நம்ம ஆண்டவர் வீட்டுக்குள்ள வருவாரா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வருவாரு. நம்ம ஆண்டவரை விரும்பி அழைக்கும் போது இருதயம் என்னும் வீட்டுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுவாரு. அவன் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணும் போது சில மாறுதல்கள் நம்மளுக்குள்ள நிகழும். அது என்ன மாறுதல் அப்படின்னா, முதல்ல ரட்சிப்பு உண்டாகும். மாறுதல் அப்படின்னு உடனே ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பாவங்கள் செய்திருப்போம். பாவம் தெரிஞ்சு செய்திருப்போம். ஆனா ஆண்டவர் நம்ம இருதயம் என்னும் வீட்டுக்குள்ள வரும்போது நமக்கு அந்த பாவங்களை செய்யும் போது இது பாவம் அப்படின்ற அந்த உணர்வுகள் வர தொடங்கும். இதுதான் முதல், அதாவது ரட்சிப்பு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பைபிள்ல சகியு ஆண்டவரை அறியாமல் பாவங்களை செய்தவனா இருந்தார். அந்த சகியு ஆண்டவர் நேசிச்சார். ஆண்டவர் வந்த உடனே சகியு எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட மரத்தின் மேல உச்சியில உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்துட்டு இருக்காரு. இது ஆண்டவர் அறிஞ்சு அண்ணாந்து பார்த்து சகிவு கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் இன்னைக்கு என் வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, பாவியான சகிவு வீட்டுக்கு ஆண்டவர் போனாரு. பரிசுத்த தேவன், பாவியை நேசிக்கிற கர்த்தர். சகி வீட்டுக்கு போய் சகிவை ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. அந்த சகியுவ மனம் திரும்ப வைக்கிறாரு. பாவத்திலிருந்து மனம் திரும்ப வைப்பவர். அப்போ ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா முதல்ல என்ன நடக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். இரண்டாவது, நம்ம ஆண்டவர் நம்ம இருதயம் என்னும் வாசலுக்குள்ளும் வீட்டுக்குள்ளேயும் வரும்போது என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் மாறி போகும். நம்ம ஏதோ ஒரு காரியங்களுக்காக ஏதோ ஒண்ணு நினைச்சு யாருக்கும் தெரியாம அழுதுட்டு இருப்போம், வேதனைக்குள்ள இருப்போம், மனபாரத்துக்குள்ள இருப்போம். இந்த பாரம் மனுஷன் நினைச்சா மாற்ற முடியாது. ஆனா ஆண்டவர் நம்ம இருதயம் என்னும் வீட்டுக்குள்ளும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த பாவங்கள், அதாவது பாவங்கள் மறைகிறது மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுல இருக்கிற அந்த கவலைகள், வருத்தங்கள், வேதனைகள் அனைத்தும் மாறி போகும். அது எப்பேற்பட்ட வருத்தமா இருக்கலாம், எந்த வேதனையாக இருக்கலாம், எந்த வேதனையாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த வேதனையை நீக்கி போட வல்லவரா இருக்கிறாரு. வாழ்க்கையில இருக்கிற வேதனைகள் மாறணும் அப்படின்னா ஆண்டவர், நம்ம மன கவலைகள் போகணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வரணும். இருதயம் என்னும் வீட்டுக்குள்ள வரும்போது மன பாரங்கள் நீங்கி போகும். பைபிள்ல பாருங்க, லாசருவோட சகோதரி தன்னுடைய வீட்டுக்கு ஏசப்பா வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அழைக்கிறாங்க. ஏசப்பாவும் அந்த அழைப்பை ஏற்றி போறாங்க. பாருங்க, அவங்க மனசுல இருக்கிற அந்த கவலைகள் ஆண்டவர் நீக்கிறாரு. இப்படி ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது, நம்ம மனசுக்குள்ள வரும்போது, நம்ம மனசுல என்ன கவலை இருந்தாலும் கண்டிப்பா அந்த கவலைகள் ஒன்றுமில்லாமல் மாறி போகும். இப்ப
கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கடனை குறிச்ச ஒரு மனக்கவலையில இருக்கலாம், வியாதி குறிச்ச ஒரு கவலையில இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தொழில நல்ல முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையா இருக்கலாம், கற்பத்தின் வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையா இருக்கலாம். எந்த கவலையாக இருந்தாலும் அந்த கவலையை முற்றிலுமாக மாற்ற அவரால முடியும். கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கவலைகளை ஒன்றுமே இல்லாதபடிக்கு மாற்றுவாரு. எப்படி மாற்றால் மரியாள் வாழ்க்கையில லாசரு மறிச்சு போன லாசருவ உயிரோட எழுப்பி அற்புதத்தை செய்தாரோ அந்த அளவு அற்புதத்தை நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் வரும்போது கண்டிப்பா நிச்சயமா அதை செய்வாரு. மூணாவது பாருங்க, சமாதானம் பெருகும். ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்மள்கிட்ட இருக்கிற அந்த பாவங்கள் மறைகிறது மட்டும் இல்லைன்னா, நம்ம கவலைகள் மறைகிறது மட்டும் இல்ல, நம்மளுக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு வாழ்க்கையில வரும். வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்ம இருதயம் என்னும் வீட்டுக்குள்ள வாசம் வரும்போது நம்ம வாழ்க்கையில முதல்ல பாக்குறது ரட்சிப்பு, இரண்டாவது பாக்குறது மனக்கவலை முற்றிலுமாக மாறி போகும், மூன்றாவது சமாதானம் பெருகும். ஏன்னா அவர் ஒரு சமாதான கர்த்தர். மகனே உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? கவலையோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கியா? கண்டிப்பா உன் வாழ்க்கையில இருக்கிற கவலைகளை ஒன்றுமே இல்லாமல் போகும்படிக்கு உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் என்னும் தெய்வத்தை தந்து நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம பைபிள்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட போஜனம் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. எவன் ஒருவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய இருதய கதவுகளை திறந்தா ஆண்டவர் உள்ளே சென்று போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. யார் ஒருத்தங்க ஆண்டவருடைய குரலுக்கு செவிகளை சாய்த்து அவர் என் வாழ்க்கையில போதும் அப்படின்னு சொல்லி முழுவதுமா நம்பி விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கூடவே ஆண்டவர் இருப்பாரு, எல்லா கவலைகளையும் போக்குவாரு. ஆமீன். ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான தெய்வத்தாக நன்றி ஆண்டவர். இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மீதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில சமாதானம் இல்லாம, வெற்றிப்பு இல்லாம, மனக்கவலையோட, வேதனையோட என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? என் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டாரா? எங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் வர மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட செபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீங்க சென்று அற்புதம் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன்ப்பா. அதிசயம் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. அவங்க போனலான பாதையை செவ்வையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லதா நீ பரிசுவின் மூலம் ஜபம் மாண்புடைய பரம தந்தை. ஆமீன், ஆமீன். கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுக்குள்ள வர போறாரு. உங்களுக்கு ரட்சிப்பு, மனக்கவலை நீங்கி ரட்சிப்பு கிடைச்சி உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாரு. கர்த்தர் தாமே இவ்வாக்குகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.